திரு ஷியாம், எப்படி பார்க்குறீங்க இந்த 200ங்கிற எண்ணிக்கை? இப்போ சமீப காலமாக இப்போ வெற்றியா தோல்வியாங்கிறத கடந்து, ஆட்சி அமைக்கிறோமா இல்லையாங்கிறத கடந்து 200 அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. 2 பிரதான கட்சிகளும் அதை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? வாக்கு அரசியல்ங்கிறது பாப்கார்ன் மாதிரி தான். அதில் கேரமல் கோட்டிங் போடுறோம்னா கூட்டணி ஆட்சிங்கிறது கேரமல் கோட்டிங். அப்படி கேரமல் கோட்டிங் அவங்க கட்சிக்காரங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் சார் ட்ரெண்டிங்கில் இருக்கிறவர். இல்ல, கேரமல் கோட்டிங்னா ஜிஎஸ்டி கூட இல்லையா? அப்போ கூட்டணி கட்சிக்கு அதிக சீட்டு கொடுக்கணும். விடுதலை சிறுத்தைகள் அதிக சீட்டு கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. காங்கிரஸ் கட்சியும் கேட்கும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா காங்கிரஸுக்கு அந்த வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது பேசலாம், நீங்க சொல்லுங்க. ஏன்னா முதல்ல நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, அப்புறம் நம்ம பேசலாம். இல்ல, நான் முருகல் கேரமல் கோட்டிங் இல்லாம லூஸ் பேக்கிங்லயும் விற்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கங்க. லூஸ் பேக்கிங்ல விற்கலாம், விற்க கூடாதுன்னு என்ன இருக்கு? உப்பு போட்டு விற்கலாம்ல, ஜிஎஸ்டி குறையும்ல, கூட்டணி கட்சி கொடுக்க வேண்டிய சீட்டு குறையும்ல. அப்போ வாக்கரசியில பாப்கார்ன் தான். அதாவது பாப்கார்ன் சாப்பிட்டா வயிறு நிரம்பாது, காட்டுறது தான். இப்ப 200 சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிற கேள்விக்குள்ள நம்ம போகணும். இப்ப கடந்த பல வருடங்களாக என்னோட கல்லூரி நாட்களிலிருந்து 71 வந்து சாத்தியப்பட்டிருக்கு திமுக கூட்டணி. ஆனா எம்ஜிஆர் இருந்தார், அப்போ திமுக ஒன்றுபட்டு இருந்தது. அதற்கு பிறகு 96 221 சீட் வாங்கியிருக்காங்க. 71 205 தான். கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு 221. 221னா ஆன்டி ஜெயலலிதா பெரிய வேவ் இருந்துச்சு, பலமுனை போட்டி. ஆனா ஜெயலலிதாமா மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. பலமுனை போட்டி நிலவிய பர்கூர்ல ஜெயலலிதாமா தோத்து போனாங்க. இதுதான் வந்து அந்த 2 வரலாறு. அதிமுகவும் 200க்கு மேல எடுத்திருக்கு. 91 225 ராஜீவ் கொலை மிகப்பெரிய அளவு இருந்தது. 2011 203 பாபு முருகலுக்கு ஞாபகம் இருக்கும். தேமுதிக அந்த கூட்டணியில் இருந்தது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணிகள் தேர்தலுக்கு தேர்தல் கணக்கு எல்லாமே மாறுபடும். இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே 2024 ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னா தெரியாது. நாகராஜோட ஒரு வாதம் கரெக்ட். பலமுனை போட்டி நிலவும் போது 25% 30% வந்து வெற்றி பெற முடியும். ஏன்னா 77 எம்ஜிஆர் 30%, 29 சொச்சம் தான் பலமுனை போட்டி. அது ஏன் பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு வரக்கூடாது? இது வந்து வாக்கரசியல்ல சரியான கேள்விதான். அதாவது லூஸ் பேக்கிங் பாப்கார்ன். அப்போ இயல்பாக எது சாத்தியம்? 200 சாத்தியம் தான். இலக்கு நிர்ணயிக்கிறதுல தவறு கிடையாது. கனிமொழி அவர்கள் கூறியது போல இலக்கு நிர்ணயித்து தான் நம்ம பணிபுரிய முடியும். ஒரு வருட காலம் என்பது கொஞ்சம் அதிகம். இந்த ஒரு வருடத்துல வந்து எவ்வளவோ நிலைமைகள் மாறலாம், நமக்கு உண்மையிலேயே அதெல்லாம் தெரியாது. ரெண்டாவது, வெறுமனே ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, இல்ல ஆன்டி அமித்ஷா அல்லது அம்பேத்கர் அமித்ஷா சர்ச்சை இது மட்டுமே ஒரு வருஷத்தை ஓட்டுமா? அந்த நியூஸ் சைக்கிளை நம்ம ஒரு வருஷம் கொண்டு போக முடியுமா? இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். என்ன ஒரே பாசிட்டிவ் அம்சம் அவங்க சொல்றாங்கன்னா, கூட்டணி 19ல இருந்து தொடர்கிறது. அதாவது ரொம்ப நாள் வந்து வேற சூழல் வருது. 19 தேர்தலுக்கு ஒரு சூழல், 21 தேர்தலுக்கு ஒரு சூழல், 24 தேர்தலில் ஒரு சூழல். அதே போல சூழல் மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா கூட்டணி தொடர்ந்து கொண்டு இருக்கு, எந்த கணக்கும் இங்க எடுபடாது அப்படின்றாரு. அவரும் ரொம்ப பொறுமை காத்து, இப்போ நீங்கள் சமீபத்தில் விசிகே உடைய பஞ்சாயத்துகள் இஷ்யூஸில் உள்ளிருந்து வரக்கூடிய குரல்கள், அதில் இயல்பாக ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியாக அவங்க வேறு எதிர்வினை கூட ஆற்றிருக்க முடியும். ஆனால் அது ஆற்றினார்களா அல்லது அதை தக்க வச்சாங்களாங்கிறதுல இருந்தும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்காத பார்க்க வேண்டியதுதான். ஆனா இதுல ஒரு ஃபார்முலா வந்துங்க, கலைஞர் காலத்துல இருந்து 4க்கு 1 தான். 4 சீட்டு நமக்கு வந்து கூட்டணி அமைப்பதால் கிடைக்கும்னா 1 சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுப்பார்கள். இப்ப 240 தொகுதி சராசரியா இருக்கிறதா நீங்க கணக்குல எடுத்தீங்கன்னா, அதிகபட்சமா 50 தொகுதி 55 தொகுதி தான் கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கவே முடியும் ஒரு மேஜர் பார்ட்னரால். அதிமுகவுக்கு இது பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும். அப்போ 50 55னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு கணிசமான இடம் எல்லாம் கிடைக்காது. கொஞ்சம் இதயத்தில் இடம் கொடுக்கப்படும், கொஞ்சம் சீட்டு கொடுக்கப்படும். இப்படிதான் அதை நம்ம பார்க்க முடியும். எனவே அவர்கள் வந்து கேட்கிற அளவுக்கு இடம் கிடைக்காது. அதிமுக என்ன விரும்புது அல்லது என்ன எதிர்பார்க்குதுன்னா, அந்த இடத்துல கூட்டணி முறியும்னு எதிர்பார்க்குது. ஆமா, அது எதிர்பார்க்குறாங்க. போன தேர்தலே புகையுது, வெடிக்கும்லாம் சொன்னாங்க. அது இன்னும் புகைதா இல்லை அமைஞ்சிருக்கா, தண்ணி ஊற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுலாம் அப்புறம் நம்ம பார்க்கணும். இப்போ ப்ரோ இன்கம்பன்சின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை திரும்ப கனிமொழி முன் வச்சாங்க. நேற்றுக்கு அவங்க செயற்குழுவிலும் இது பேசப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு சமகாலத்தில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் வந்திருக்கக்கூடிய ஆட்சி தொடர்கிற அந்த தன்மை தமிழ்நாட்டிற்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு இடத்த அவங்க முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க?
அது பொருந்தும் சார். நீங்க சொன்ன அதே கருத்து தான். சமீபத்தில் நடந்த தேர்தல்கள் ஹரியானா, மகாராஷ்டிரா, இன்க்ளூடிங் ஜார்க்கண்ட்ல அப்படி பார்த்தா ஜேஎம்எம் தானே, அவங்க வந்து ப்ரோ இன்குமென்சில தான் வின் பண்ணி வந்திருக்கிறாங்க. அது தொடராதுன்னுலாம் நம்ம உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா திமுக என்கிற கட்சி, அதற்குள்ள இருக்கிற ஒரு அதிருப்தி, அதெல்லாம் பாபு முருகவேல் சொன்னது சரிதான். நான் எங்க ஊர்களில் அதை பத்தி பேசும்போது அந்த அதிருப்தி இருக்கு. கீழ்மட்டம் பெரிய அளவுக்கு அதிருப்தியோட இருக்குது. அதாவது மேல்மட்டம் சரியான முறையில வந்து கீழ்மட்டம் கேட்கிற நியாயமான கோரிக்கைகளை கூட செய்து கொடுக்கல. கத்தையா பேப்பர் வச்சிருக்காங்க, ஊர்லயும் பேப்பர் வச்சிருக்காங்க, சரியா செய்து கொடுக்கலங்கிறதா உண்மை. ஒரு பத்திரிகையாளனாவும் நான் இது சொல்றேன். அப்படியான ஒரு சூழலை வந்து அதிமுக அட்வான்டேஜஸா பயன்படுத்தணும் அப்படின்னா அதிமுக இன்னமும் வந்து வலிமை பெற வேண்டும். ஓட்டு வங்கி இழப்பு இருக்கு, அதை அவங்க சரி பண்ணணும். இல்ல இதுல வந்து நீங்க இப்ப வந்து கீழ்மட்டத்தில் அதிருப்தி இருக்குன்றீங்களே, இதை ரெண்டு விதமா பார்க்கணுமா? தொண்டர்கள்ட்ட, கட்சி தொண்டர்கள், திமுக தொண்டர்கள்ட்ட அதிருப்தி இருக்குன்னு ஒரு பார்வை நீங்க வைக்கிறீங்களா? மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கா? ஏன்னா வாக்குகள் மக்கள்கிட்ட தான் பெரும்பகுதி. தொண்டர்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லக்கூடிய ஓராண்டுல அதுவும் சரி செய்யப்படலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா காலம் இருக்குன்னு கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக மாறலாம். இப்போ மக்கள் தானே வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அவங்க மனநிலை என்ன அப்படிங்கிறது தானே அதுல முக்கியமா இருக்க முடியும். வாக்காளர்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக மாதந்தோறும் 1000 ரூபாய், அதுல கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திமுகவுக்கு இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஸ்கீம் எல்லாமே அந்த நீங்க சொன்ன ப்ரோ இன்குமென்சி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ கிச்சன் டு கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது தான் பிரின்சிபிள். கிச்சன்ல வந்து நம்மளால செய்ய முடியல, கிளாஸ் ரூமுக்கு பசியோட போறாங்க. ஆனா அது இப்ப தடுக்கப்பட்டிருக்கும் போது கண்டிப்பாக கிராமங்கள்ல இருக்கிற, அதுவும் குறிப்பாக விவசாயம் பார்க்கிற சாதாரண மக்களுக்கு வந்து அது திருப்தியை கொடுத்திருக்கிறது. அது எல்லாம் உண்மை. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தின்னு அப்படி நம்ம பார்க்கணுமா? இல்ல வந்து ஒரு பிஎல்சி பூத் லெவல் கமிட்டியில இன்சார்ஜா இருக்கிறவங்க, அவங்க தான் ஓட்டை கொண்டு வந்து சேர்க்க போறாங்க, கேன்வாசர்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற அதிருப்தின்னு பார்க்கணுமான்னு பார்த்தா, நான் வந்து பேசி பழகியவர்கள் எல்லாரும் நேரடி வாக்காளர்கள் கிடையாது. ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற குறைந்தபட்சம் ஒரு பஞ்சாயத்துகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள்ட்ட அதிருப்தி இருக்குங்கிறீங்க. அதிருப்தி நிச்சயம். ரைட், பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜென்ராம், ஒரு 5 முக்கியமான விஷயத்தை பாபு முருகவேல் பட்டியல் போடுறாரு. இதெல்லாம் திமுக கூட்டணிக்கு, திமுகவுக்கு நெருக்கடி, கூட்டணிக்கு கூட சொல்ல முடியாது, திமுகவுக்கு நெருக்கடி, அதனால 200 சாத்தியப்பட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இது ஒரு பகல் கனவாகத்தான் இருக்குங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்து. எப்படி பார்க்குறீங்க? பாபு முருகவேல் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் இருப்பதாக நாகராஜ் அவர்கள் சொல்றதும் ஒரு பாயிண்ட் இருக்கு. பலமுனை போட்டின்னு வரும்போது 25% 28% வாக்குகள் வெற்றி பெற போதும் என்றால் அங்கே நாங்கள் ஏன் வரக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி அவருடைய கூட்டணியாக கூட அவர் வைக்கிறார். சரி, அப்போ நாகராஜ் சொன்ன கேள்விக்கு பதிலிலேருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அவர் 4 அமைப்புகளும் இப்போ தராசு ஷியாம் சுட்டி காட்டினார்ல, எம்ஜிஆர் வந்து இத்தனை இடங்களோட வெற்றி பெற்றார், இத்தனை பெர்சன்டேஜ்னு. அப்போ வந்து கிட்டத்தட்ட போட்டியிட்ட 4 அமைப்புகளும் கிட்டத்தட்ட ஒரு சமநிலையில இருந்து போட்டியிட்டது போல, ஸ்லைட் எட்ஜ் தான் எம்ஜிஆருக்குங்கிற மாதிரி போட்டியிட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முனை போட்டி வந்து 2 ஒரு பக்கமும் மீதி 3 ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நாகராஜ் மறுக்கக்கூடும், அது வேற. 24 தேர்தல் முடிவுகளை வச்சு சொல்றாரு. 24 தேர்தல் முடிவுகளை வச்சு சொல்றாரு. அதுல அதிமுக வாக்குகள் குறைந்ததை வச்சு அவர் சொல்றாரு.